டேய், அவ எனக்கு செல்லம் தான்டா. ஆனா அவளோட செல்லம் நீதான்டா. எங்களை விட உனக்கு மத்தவங்க முக்கியமா போயிட்டாங்கல்ல. என்ன மன்னிச்சிருந்த. டேய், வாழ்க்கையில எனக்கு எதுவுமே கிடைக்காதுதான் நான் எது மேலயும் ஆசைப்பட்டது இல்லைன்னு. முத தடவை நான் ஒன்னு ஆசைப்பட்டு அதுல எனக்கு ஏமாற்ற கிடைச்சப்ப என்னால அது சுத்தமா தாய்க்க முடியலன்னு. சரவணா, நீ என் தம்பிடா. டேய், இப்பவே நாங்க போறோம். என்ன ஏதுன்னு நான் அவளை கேட்டுட்டு வரேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குன்னு. ஆனா நம்ம இதை இப்படியே விட்டுருவோம். டேய், விட்டுருவோம் சொல்லிட்டு உன் உயிரே விட பாத்தியாடா. அவ உனக்கு வேணும்னு சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். டேய், இப்பவாது வாயை திறந்து சொல்லு. எனக்கு அவங்க வேணும்னு சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. மலர், 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 கதவு தர, மலர், தர, மலர், மலர், மலர். மலர், கதவு தர, மலர், கதவு தர, மலரே. மலர், சொல்றது கேளு. ஐயோ, என்னடி இவ? மலர், மலரே, கதவு தர, மலர், சொன்னா கேளு. கதவு தரடி. மலர், கதவு தர. ஏய், கதவு தரடி. மலர், சொன்னா கேளு. மலர், கதவு தர. மலர், மலர். என்னாச்சு? ஏய், நீ எப்படிடா வீட்டுக்குள்ள வந்த? உன்னை யாரு முதல்ல இங்க வீட்டுக்குள்ள விட்டது? நான் ஒன்னும் பிரச்சனை பண்ண இங்க வரல. முதல்ல இங்க என்ன நடக்குது? சிவம், மலர் ரூம்குள்ள போயிட்டு கதவு திறக்க மாட்டேங்கிறா. ஏய், மலர், கதவு தர. கதவு தரடி. மலர், மலர், மலர் தர. மலர், சொன்னா கேளு. மலர், 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 கதவை தர. நான் சிவம் வந்திருக்கேன். மலர், கதவை தர. இப்ப நீ கதவை திறக்கிறியா இல்ல நான் உடைக்கவா? மலர், மலரை தூக்கிட்டு வந்துறேன்னு சொன்னேன்னு. டேய், அவளே வரேன்னு சொல்லிட்டா, அப்புறம் எதுக்குடா அவளை தூக்கிட்டு வரணும்? மாமா, ஒரு மாமா, நமக்கு ஏத்த மாதிரி கதை இப்பதான் போயிட்டு இருக்கு. டேய் சிவம், சரவணன் இது வரைக்கும் வாயை திறந்து ஒரு ஆரஞ்சு முட்டாய் கூட கேட்டது இல்லடா. வாழ்க்கையில முறையா ஆசைப்பட்டு அந்த புள்ளைய கேட்டிருக்கான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவளை இவனுக்கு கட்டி வச்சிடணும். ஆமாப்பா, என்ன நடந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணி வைக்கிறோம். டேய், அவ டாக்டர், அவ இங்கிலீஷ்லாம் படபடன்னு பேசுவா. சரவணா, உனக்கு இதெல்லாம் ஓகேவா? என்ன பாட்டி திடீர்னு பல்ட்டி அடிக்கிறீங்க? அதெல்லாம் இல்லடி. இதெல்லாம் அவங்க சொல்லும்போது அதெல்லாம் இல்லன்னு நம்மலாம் சண்டை போடலாம். ஆனா உண்மை அதுதானே. நாமளும் அதை பத்தி யோசிக்கணும்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. நானும் வக்கீலு, அரசியும் வக்கீலு, 2 பேரும் இங்கிலீஷ்ல பேசுவோம். 2 பக்கமும் நல்ல வசதி. இதுல லவ் வேற. நாங்க கல்யாணம் பண்ணி என்ன ஆச்சு? டிவோர்ஸ்ல தானே முடிஞ்சது. எல்லாம் சரியா வருமா? நீங்க தேவையில்லாம யோசிச்சு குழப்பிக்காதீங்க. என்ன சரவணா, உனக்கு ஓகே தானே? நீங்க சொன்னா சரிதானே. இவன் ஒருத்தன் எதுக்கு எடுத்தாலும் சரி சரின்னு. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் இவன் கண்ணத்துல 2 போட்டா கூட வாங்கிட்டு சரி டாக்டர்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். என்னடா? சிவம், அடுத்தது என்னடா? அடுத்து என்ன? ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு தாம்பூலத்தை ரெடி பண்றோம். போய் பொண்ணு கேக்குறோம். டேய், அந்த வீட்டுக்கு மறுபடியும் தாம்பளத்தோடவா? ஏன்பா? டேய், ஏற்கனவே ஒரு தடவை போய் தான் தட்டு ஏர்ல பறந்துச்சு. அப்பா, அது வேற இது வேற. நம்ம போறோம், நிச்சயம் பண்றோம்.
உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நான் நினைச்சேன். டேய் 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 போதும் போதும், உன் சென்டிமெண்ட்டை நிறுத்து. எனக்கு எல்லா நல்லதும் நடந்து முடிஞ்சாச்சு. இப்ப டார்கெட் உன் கல்யாணம். அப்பா ஆமாப்பா, நம்ம வீட்ல கல்யாணம் நடந்தா சரி. மாமா கைய கொடு. நீ வேற தங்கம். இங்க பாருங்கம்மா, எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி இங்க யாருமே கிடையாதுமா. அம்மா, அந்த வீட்டு நம்பர் என்னன்னு சொன்னீங்க? 36 காந்தி நகர் தானா? 36? இது 34, அது 35. 36 அந்த அம்மன் கோயில் தாமா. இல்லங்க, வீட்டு நம்பர் 36ன்னு சொல்றோம், நீங்க கோயில காட்டுறீங்க. நீங்க சொன்ன 36 அதுதான். வேணும்னா அந்த கோயில போய் விசாரிங்க. அம்மா, எதுக்காக இந்த அட்ரஸ்கார தேடுறீங்க? அவரு எங்களுக்கு பணம் தரணும். என்னம்மா, ஒருத்தர் வீடு அட்ரஸ் தெரியாமலையே அவருக்கு கடன் கொடுத்திருக்கீங்க? கடன் கொடுக்கலங்க, ஒரு பொருளை எங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு, அதுக்கு காசு கொடுக்கணும். இப்ப போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு, அதான் தேடி வந்தோம். அப்படியா சங்கதி? ஏமா, இன்னும் கூடமா உனக்கு புரியல? எவனோ உங்ககிட்ட கோயில் அட்ரஸ் கொடுத்துட்டு உங்ககிட்ட பொருளை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டான். போங்கம்மா, போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீ வாயா, நம்ம போலாம். என்னடி இவங்க இப்படி சொல்றாங்க? நடுவுல ஒரு தடவையாவது அவனை வந்து பாக்கணும்னு நமக்கு தோணவே இல்ல பாரு. தினம் 10 தடவை போன் பண்ணான், 2 தடவை ஆள் அனுப்பியிருக்கான். நம்ம போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லாம போயிருச்சு. என்னடி இது, நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. ஏய் சரி, நீ தயாளனுக்கு கால் பண்ணி டெலிவரி எங்க கொடுத்தாருன்னு மட்டும் கேளு. சார், நான் அன்போட பொட்டிக்ல இருந்து கீதா பேசுறேன். சைலண்டா உட்காந்துருக்கேன். செல்லக்குட்டி, ஸ்கூல் இல்லையா? இல்ல தாத்தா, இன்னைக்கு லீவு. லீவுன்னு சொல்லிட்டு டல்லா உட்காந்துருக்கீங்க. ஏடா, வீட்டுல எவ்வளவு டாய்ஸ் இருக்கு, போய் எடுத்து விளையாடுங்க. டாய்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு தாத்தா, ஆனா என் கூட விளையாடத்தான் ஆள் இல்ல. நான் இனியாவை ரொம்ப மிஸ் பண்றேன். செல்லக்குட்டி, இனியாவை மட்டும்தான் மிஸ் பண்றீங்களா இல்ல அப்பாவையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். செல்லக்குட்டி, அந்த வீட்டுல இருக்கவங்க யாருமே நல்லவங்க கிடையாது, இன்க்ளூடிங் உங்க அப்பாவும். காரியம் ஆவறதுக்காக அவங்க என்ன டிராமா வேணாலும் பண்ணுவாங்கடா. அத நம்பி நீங்க ஏமாந்துடக்கூடாது. ஓகே, கவலைப்படாதடா செல்லம். கூடிய சீக்கிரமே இனியாவை கூட்டு வந்துடலாம். அப்புறம் நீங்க ஹாப்பியா இருக்கலாம். அது முடியுமா தாத்தா? தாத்தா நினைச்சா முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு செகண்ட்ல இனியாவை கூட்டு வந்துடலாம். ஓகே செல்லம், ஃபீல் பண்ணாதீங்க, தாத்தா இருக்கேன். நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். ஹாய் ஓவே குட்டி. வாராய் சேகர். இந்தாங்க சாக்லேட், வாங்கிக்கோ. தாத்தா, எனக்கு கொஞ்சம் ஹோம்வொர்க் இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஓகேடா செல்லக்குட்டி, என்ஜாய். இத பாத்து பண்ண சார். சிவா, என்னையா? அன்புயா. இவங்க இங்க என்ன பண்றாங்க? ஒருவேளை நம்ம மேல கேஸ் கொடுக்க வந்திருப்பாங்களோ? யோ, நீ வேறயா? நீயா எதுக்கு தலையை விட்டு மாட்டிக்க போற? சுமாரியா. ஹாய் கீத், how are you? ஹாய். ஏய் வாடி போலாம். வா.
ஏய் கீத், சும்மா இருக்க மாட்டியா? போயிட்டாங்களே. ஆ? இந்த திமிருக்கு மட்டும் குறைச்சல். யோ ஜஸ்டிஸ், நீ உள்ள போய் அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு விசாரிச்சுட்டு வாயா. இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவங்க எதுக்கு வேணா வந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன? யோ ஓவரா சிலுத்துக்காதயா. ஜஸ்டிஸ், நீ போய் என்னன்னு கேட்டு வாயா. கேட்டு வரேன். யோ கேட்டு சீக்கிரம் வா. சார், அது நான் இங்க பாரு, உனக்கு எனக்கு நடுவுல இருக்கிற டீல், நீ சொன்ன இடத்துல சொன்ன டயத்துல நீ சொன்ன பொருளை நான் டெலிவரி பண்ணிட்டேன். அதுல இருந்து 15 நாளுக்குள்ள நீ எனக்கு பணம் தந்துடுறன்னு சொன்ன. என்னோட வேலைய நான் கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டேன். நீ சொன்னதை செய்ய தவறிட்ட. சார், என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இங்க பார், அவங்க பக்கம் இருக்கிற கஷ்டத்தை நீ எனக்கு சொல்லாத. என் பக்கம் என்ன கஷ்டம் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னா சொல்லல. அதான் நல்ல வியாபாரத்துக்கும் நல்ல வியாபாரிக்கும் அழகு. இல்லைங்க, நாங்க ஏமாந்துட்டோம். அதுக்காக உங்ககிட்ட என்ன ஏமாற சொல்றீங்களா? அப்படி சொல்லுங்க. எங்களோட முட்டாள்தனத்துக்கு நாங்க உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல சார். நாங்க கேக்குறதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான். இங்க பாருமா, இதுக்கு முன்னால நான் பண்ணிக்கிட்டு இருந்தது கந்து வட்டி தொழில். வட்டிக்கு நான் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். வருவானுங்க, காலில் விழுந்து அழுவானுங்க. என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு, என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிரும், என் பையன் படிப்பு நின்னு போயிரும் சொல்லி கதறுவானுங்க. வட்டிக்கு பணம் வாங்கும் போது எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு திரும்பி கேட்கிறப்ப அநியாயமா வட்டி வாங்குற, நீ எல்லாம் மனுஷனானு நியாயம் பேசுவானுங்க. அதனால தான் எதுக்குடா இந்த பொழப்புன்னு அதை விட்டுட்டு இந்த கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருக்கிற கண்டிப்பான வசூல் ராஜா இன்னும் அப்படியே தான் இருக்கான். கொடுத்த வாக்க காப்பாத்தாதவங்கள நான் என்னைக்குமே மதிக்கிறதே இல்லை. நீயும் இப்ப வந்து அப்படி ஒரு காரணத்தை சொல்லிதான் என் முன்னாடி நிக்கிற. அவங்க பொருளை வாங்கிக்கிட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க சார். அதுக்கு நான் உங்களை குத்தம் சொல்லல. நான் ஏமாந்துட்டேன், அதுக்கு நான் தான் பொறுப்பு. உங்க பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன். எனக்கு இன்னும் ஒரு 4 நாள் மட்டும் டைம் கொடுங்க. என் தலையை அடகு வச்சாவது நான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன். இறக்கம் உள்ளவ நல்ல வியாபாரியா இருக்க முடியாது. ஏன்னா அவனால வியாபாரத்துல கராரா இருக்க முடியாது. நான் நல்ல வியாபாரிமா, அவ்வளவுதான். நீ பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறேன்டா நான் உங்ககிட்ட அட்வான்ஸ் கூட வாங்கல. இப்பவும் அதுக்காக தான் உனக்கு 4 நாள் டைம் தர. நீ சொன்ன டைம்குள்ள பணத்தை கொடுத்துடணும். இல்லனா மோசமான ஒரு தயாளனை நீ பார்க்க வேண்டி வரும். அன்பு, உனக்கு எத்தனை தடவை கால் பண்றது? ஏன் போன் எடுக்க மாட்டற? ஓ, சைலண்ட்ல போட்டிருந்தேன், கவனிக்கல. என்னடி இவ்ளோ கால் பண்ணிருக்க? கலை ஆன்ட்டி, தம்பியை கூட்டிட்டு உள்ள போய் படிக்கிறியா? ஏன் ஆன்ட்டி? நானும் அன்பும் பேச போறோம், உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும்ல, அதான். உள்ள போங்க. சரி ஆன்ட்டி. டேய் பாரதி, வாடா, நம்ம உள்ள போய் படிக்கலாம், வா. என்னடி, என்னாச்சு? தயாளன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. ஏய், என்னடி சொல்ற? ஆமாண்டி, பொட்டிக் போயிருந்தேன். ரெஜிஸ்டர் போஸ்ட்ல நோட்டீஸ் வந்திருந்துச்சு, நான் தான் சைன் போட்டு வாங்கினேன். ஏய், என்னடி இது? அன்னைக்கு நான் தான் டைம் கேட்ட ஓகேன்னு சொன்னாருல்ல, அப்புறம் எதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு? வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதும் நல்லதாண்டி. என்னடி இப்படி சொல்ற? ஆமா, வழக்கமா அவரு டீல் பண்ற விதமே வேற.
நமக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னு நினைச்சு நம்ம சந்தோஷம் தான் படணும். நமக்கு யோசிக்க டைம் கிடைக்கும்ல. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேற புது பிரச்சனை. இங்க பாரு அன்பு, தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் இதுல இருந்து வெளியே வர முடியும். இப்ப பணத்தை விட இந்த நோட்டீஸ்க்கு என்ன பதில் சொல்லணும்னு தான் நம்ம யோசிக்கணும். சரவணா, ஏன் இன்னும் கிளம்பாம நின்னுகிட்டு இருக்க? யோ, நீங்க 2 பேர் கூட தானே இருக்கீங்க, அவனை ரெடியாக சொல்ல வேண்டியதானே? என்ன எல்லாரும் அமைதியாவே இருக்கீங்க? அப்பா, என்ன ஆச்சு? தெரியலப்பா, அவன் என்னமோ சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு நீயே கேளு. ஆளுக்கு என்னென்னமோ பண்றீங்க. எப்படியோ போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? என்னடா? அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ண்ணே. வாங்கண்ணே. டேய், என்ன இவன்? டைகரை காணோம். ஏதோ வலுவான சேட்டு கிளைண்ட் ஒருத்தன் கிடைச்சிருக்கான்னு சொல்லி போன் பண்ணி சொன்னாயா. அந்த கிளைண்ட கையோட கூட்டினாருன்னு சொல்லி போயிருக்கான். ஏன் நம்ம செல்ல குட்டி ஆள் யாரு என்னன்னு தெரியாம டைகருக்கு போன் பண்ணிருப்பான். டைகரோட தலைய பார்த்த உடனே எந்த கிளைண்ட்டுக்கு நம்பிக்கை வராது. உண்மைதான்பா. இந்த கோயம்புத்தூர் மில் ஓனர் கூட நம்ம டைகர் தலைய பார்த்துட்டு கேஸ் கொடுக்காம ஓடி போயிட்டாரு. எப்பா, நீ சிரிச்சா போதும், உன்னை சீரியஸ் ஆக்குறதுக்கு உன் எக்ஸ் என்ட்ரி கொடுத்துடும். ராஜசேகர், கேஸ் இருக்கோ இல்லையோ, நிறைய பேர் சும்மா வெள்ளை சட்டையும் கோட்டையும் போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. கோர்ட்டுக்கு வெளியில நின்னு தம் அடிக்கிறது, டீ குடிக்கிறதுன்னு வக்கீல் வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் கரெக்டா பாக்குறாங்க. கேஸ் இல்லாத வக்கீல் எல்லாம் கோர்ட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னா நல்லா இருக்கும்ல. வாங்க. யோ, நம்மளதான் கலாய்ச்சிட்டு போறாங்க. தெரியுதியா? என்னத்த தெரியுது? கூப்பிட்டு 2 வம்பு இழியா. நான் வம்புலுக்கணும்னு தான் அவ இப்படி பேசிட்டு போறான். எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட போய் வம்பு? உன் கோபம்லாம் எங்கேயா போச்சு? யோ, சில பேர்கிட்ட தள்ளி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்னும் ஆளுக்கு இப்போ வந்துருவான், வெயிட் பண்ணுவோம். ஆண்டி, இவங்க எதுக்கு பண்றாங்க? ஹலோ ஆண்டி. அன்பு, ஆண்டி. ஹலோ ஆண்டி, என்னாச்சு? ஆண்டி, ஹலோ ஹலோ ஆண்டி, என்னாச்சு? ஹலோ ஆண்டி, ஏதாவது பேசுங்க ஆண்டி. அன்பு, ஹலோ. ஐயோ ஆண்டி, ஆண்டி. அன்பு, ஆண்டி. ஆண்டி, என்னாச்சு? ஐயோ ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? ஆண்டி, 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 ஆண்டி. தண்ணி குடிங்க ஆண்டி. ஆண்டி, எந்திரிங்க. பாத்து, மெதுவா. பாத்து. ஹலோ அண்ணி. ஹலோ மலர், எங்க இருக்க? என்ன விஷயம் நீ சொல்லுங்க. சிவமோட அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு முடியல. என்ன ஆச்சு? கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கீழே விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். குக்கர்லாம் கீழே விழுந்து கிடந்துச்சு. ஐயோ, குக்கர் வெடிச்சு அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? அடியெல்லாம் படல, ஷாக்ல மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மூச்சு விடவே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க.
நீ உடனே கிளம்பிங்க வா ப்ளீஸ். ஐயோ, நான் ஹாஸ்பிடல் கேம்ப்ல இருக்கேன். இதனால வர முடியாது நீ. நான் வேணா வேற யாரையாவது அனுப்பி விடவா? சரி, சீக்கிரமா யாரையாவது அனுப்பி விடு. சரி அண்ணி. நீங்க அதுக்குள்ள தைலம் எடுத்து அவங்க கை கால்ல நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விடுங்க. சரி. ஆண்டி, ஆண்டி, தைலம் தைலம் இங்க இருக்கு. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க ஆண்டி, டாக்டர் இப்ப வந்துட்டு இருக்காங்க. இவர்தான் நம்ம கிளைண்ட் ஹரிஷ். ஹலோ சார். ஹலோ. ஏன்பா சிவம், என்னையா சேட்டு படக்குன்னு கட்டி பிடிச்சிட்டாரு? அது எந்த செக்ஷன்ல வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க சார். ஓகே. இனியா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஹாய் தாத்தா. ஹாய்டா செல்லக்குட்டி. வழக்கமா நம்ம வந்தா சண்டைக்கு நிப்பாங்க, இன்னைக்கு என்ன சிரிக்கிறாங்க? ஒன்னும் சரியில்லையே. ஓவியா. மம்மி. ஓவியா. வரேன் மம்மி. வா. ஹாய் ஓவியா. அவளை அப்ப மாட்டி விட்டுட்டு இப்ப வந்து ஹாய் சொல்றியா? அவ எப்படி உன்கிட்ட பேசுவா? என்ன பாக்குற? இல்ல, எப்பவுமே நான் பார்த்தாலே கடுகடு நிப்பேன், சண்டை கிழப்பேன். இன்னைக்கு அப்படி எதுவும் இல்லையே, அதான் ஆச்சரியமா இருக்கு. சண்டை போட்டாலும் சண்டை போடுறேங்கிற, சரின்னு சும்மா இருந்தா அமைதியா இருக்கேங்கிற. ஆக்சுவலா உன் ப்ராப்ளம் என்ன? அவளுக்குன்னு ஒரு குணம் உண்டு. அவ அமைதியா இருந்தானா ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம். பரவாயில்லையே, நீ ரொம்ப ஷார்ப் தான். சீக்கிரமே அது என்னன்னு உனக்கு தெரிஞ்சிரும். இப்ப ஓவியா கூட்டிட்டு கிளம்பு. டேய், இருக்கிறதே கொஞ்ச நேரம், அதையும் பேசி பேசி இங்கேயே வேஸ்ட் பண்ணிடாத. கிளம்பு. வா ஓவியா. வாயினியா. சரி, போலாமா? என்னடி உங்க அப்பா என்ன சொல்றான்? என்ன முழிக்கிற? என்ன விட அந்த அன்பு உனக்கு அவ்வளவு முக்கியமா போயிட்டால? அரசி, அவ குழந்தை, அவகிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்க? ஆமா அரசி, எதுக்கு இவ்ளோ கோவம்? ப்ளீஸ், நீங்க ரெண்டு பேரும் கார் கிட்ட போய் வெயிட் பண்ணுங்க. நான் அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். எனக்கு உன்கிட்ட இதுதான் புரியல. உனக்கு உன் அப்பாவை பிடிக்கும், அவன் கூடவே வேற இருக்க, அவனுக்கு சப்போர்ட் வேற பண்ற. உங்க தாத்தா பாட்டி பத்தி ஏதாவது சொன்னா உனக்கு பிடிக்காது, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவ. இதெல்லாம் ஓகே தான். ஆனா சம்பந்தமே இல்லாம எவ்வளவு ஒருத்தி மேல எதுக்குடி அவ்வளவு பாசம் காட்டுற? நீ பாட்டுக்கு எனக்கு ஓவியாவை எல்லாரும் முன்னாடி காட்டி கொடுத்தியே, உனக்கு அது தப்புன்னு தெரியலையா? இங்க பாருடி, உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவன்னா உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்.
ஏன்னா நான் உன் அம்மா. எவ்வளவு ஒருத்தி பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டிட்டு சுத்திட்டு இருந்தல்ல, இப்ப அவளை பாத்தியா? நீயும் வேண்டாம் உன் அப்பனும் வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்துட்டா. இது தாண்டி அம்மாவுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். உங்க அப்பா ஒரு முட்டாள். அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு யோசிச்சானே தவிர உன் சந்தோஷத்தை பத்தி அவன் கொஞ்சமாவது யோசிச்சானா? அவன் எப்படி யோசிப்பான்? அதெல்லாம் மாட்டவே மாட்டான். நான் உன்னோட அம்மா, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். எப்படா உன்னை கூட வச்சு பாத்துக்க போறேன்னு ஏங்கிட்டு இருக்கேன். இது பார், நீ என்ன எப்படி வேணா நினைச்சுக்கோ, நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க அப்பாவுக்கு 1000 பொண்டாட்டி வரலாம், ஆனா அவங்க யாரும் உனக்கு அம்மாவா இருக்க முடியாது. புரியுதா? ஹலோ, எங்க வரீங்க? சிவத்தை கொஞ்சம் பாக்கணும். அவனா கடையை தேடி வந்தா வெளியே போன்னு விரட்டுவீங்க. இப்ப நீங்களா தேடி வரீங்களா? பயங்கரமான ஆள் தான். இல்லைங்க, நீ அன்பா இருந்த நிலைமையில அவ அப்படி நடந்துகிட்டதுல எந்த தப்பும் இல்ல. அத என்னன்னு சொல்லி சிவத்துக்கிட்ட உதவி கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். டைகரே, நீ போய் சிவத்தை கூட்டு வா. சரி. சாரிங்க. சாரி எல்லாம் இருக்கட்டும். அன்பு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு எனக்கு தெரியுது. அவளை வெளியில கொண்டு வரதுக்கு தான் நானும் நினைக்கிறேன். இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவா சொல்லுங்க. எங்க பொட்டிக்கு ஹரிஷ்னு ஒருத்தர் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தாரு. சரி. அந்த ஆர்டர் அந்த கார்மெண்ட்ஸ் ஓனர் தயாளன் கிட்ட கொடுத்து பண்ண சொல்லி கேட்டோம். அப்புறம் தயாளனும் ஆர்டர் ரெடி பண்ணி எல்லாத்தையுமே டெலிவர் பண்ணிட்டாரு. ஆனா ஹரிஷ் எந்த அமௌண்ட்டுமே தரல. ஏங்க, இதெல்லாம் ஒரு மேட்டராங்க. முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லிருந்தீங்கன்னா அந்த ஹரிஷை 4 தட்டு தட்டி காசு வாங்கி கொடுத்து போறோம். ஏங்க, ஆள் யாருன்னு மட்டும் காட்டுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். 50 லட்சம் ரூபா ஆர்டருக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தாங்க? என்னங்க முழிக்கிறீங்க? இல்ல, அட்வான்ஸ் எதுவுமே கொடுக்கல. என்னங்க சொல்றீங்க? ஒரு சின்ன வேலை செய்யறவன் கூட அட்வான்ஸ் வாங்காம செய்யறது இல்ல. 1000 ரூபாய் வேலைக்கே 500 ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறாங்க. நீங்க என்னடானா ரொம்ப கேஷுவலா 50 லட்சம் ரூபாய் ஆர்டருக்கு அட்வான்ஸே வாங்கலன்னு சொல்றீங்க. இல்ல, 50 லட்சம் ரூபாய் ஆர்டர்ல எங்களுக்கு நல்ல மார்ஜின் இருந்துச்சு. அதான் ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொன்னப்போ நாங்களும் அதை நம்பிட்டோம். அவன் 20 லட்சம் ரூபாய் லாபத்தை காட்டி நாம கட்டிய கோயிச்சு உங்க நெத்தில நல்லா போட்டான். அந்த ஆள் எங்க இருக்கான்? அவன் டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. நான் முதல்ல அவன்கிட்ட பேசி பாக்குறேன். சரிப்பட்டு வரலனா நம்ம வழியில பணத்தை வாங்கிடலாம். ஏங்க, என்னங்க எது கேட்டாலும் திரு திருன்னு முழிக்கிறீங்க? அன்புக்கு இந்த விஷயம் தெரியாம நான் பாத்துக்கிறேன். பணம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் உண்டு. கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க. அந்த ஆள் கொடுத்த அட்ரஸ்ல போய் பார்த்தோம், ஆனா அங்க அப்படி யாருமே இல்ல. கொடுத்த மெயில் ஐடி, போன் நம்பர் எல்லாம் ஆர்டர் கொடுக்கறப்போ ஒர்க் ஆச்சு. ஆனா இப்போ எதுவுமே ஒர்க் ஆகல. இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுக்கறான், அவன் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ண மாட்டீங்களா? இல்ல, ஆர்டர் கொடுக்கும்போது நாங்க எல்லாத்தையுமே செக் பண்ணோம். ஆனா அது எதுவுமே இப்ப இல்ல. என்ன ஆளுங்க நீங்க? இத்தனை வருஷமா பொட்டிக் நடத்துறீங்க. ஆர்டர் கொடுக்க வரவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வேணாம்? இப்படி ஏமாந்துட்டோன்னு வந்து நிக்கிறீங்க. இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையா? கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா அவங்க எந்த டீடைல்ஸும் இல்லாம கேஸ எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏப்பா, எனக்கு தெரிஞ்சு யாரோ திட்டம் போட்டு நல்லா இவங்களை ஏமாத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. உள்ளூர் காரனா இருந்தா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் உங்களை மாதிரி ஒரு சின்ன பொட்டிக்க தேடி வந்து பக்காவா தப்பான டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்திருக்கான். அதான் எனக்கு ஏன்னு புரியல. அப்படின்னா அவரை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? நாங்க அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறோம். இப்ப அது பிரச்சனை இல்ல. நீங்க எப்படி அந்த கார்மெண்ட்ஸ் காரனை சமாளிக்க போறீங்க? தெரியல. முதல்ல அவர் சொன்னாரு பண விஷயத்துல நாங்க கராரா இருப்போம்னு. அவர் இப்போ டெலிவரியும் கொடுத்துட்டாரு. பணத்தை கேட்டு
கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் போட்டிருக்கானா? ஆமா. இதுவும் நல்லதுக்குதான். நாம இத கோர்ட் மூலியமாவே டீல் பண்ணலாம். அவங்கிட்ட ஒரு 6-7 மாசம் டைம் கேட்போம். அதுக்குள்ள ஹரிஷ் கிடைச்சிட்டானா அவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடலாம். இல்லனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் பணத்தை செட்டில் பண்ணணும். நீங்க போய் அன்புகிட்ட பேசுங்க. நான் இந்த கேஸ பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சிவம். ஏங்க தேங்க்ஸ் எல்லாம் வேணாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஓகே வாங்குங்க. அவங்க ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டாதான் நாங்க இந்த கேஸ்ல ஆஜராக முடியும். சரி, நான் பேசுறேன். அப்ப நான் கிளம்புறேன். ஓவியா, டாடி போலாமா? சிவா நீ கிளம்பு, நாங்க வரோம். வா போலாம். போலாமா? போலாம்.